அதிமுக தலைமையில பாமக மட்டும்தான் இணைந்தாங்க. டிடிவி கூட அண்மையில சொல்லியிருக்கிறாரு, நாங்க பாஜகவோடு சேர்ந்துதான் என்ன தொகுதி பங்கீடோ அதை நாங்க பிரித்து வாங்கிப்போம். அதான் சொல்ல வர, அது தப்பு இல்ல. அது நீங்க ஒரு மைனர் பார்ட்னர். பிஜேபியை விட நீங்க கம்மியான கட்சியா? அப்படி பார்க்கும்போது பாஜக தான் சார் தலைமை தாங்குது. இல்ல எங்க, அதாவது இந்திய அளவுல வந்துட்டு என்டிஏ தலைமை இருக்கு. போன மக்களவை தேர்தல்ல என்டிஏ தலைமையில தான் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தது. அதுல தினகரனும் போட்டிட்டாரு, ஒரு ஓபிஎஸும் போட்டிட்டாரு. ரைட்டு. இப்ப நீங்க யாரோட கூட்டணி வச்சிருக்கீங்க? யார கூட்டணி தலைமை? அதிமுக தானே. நான் அவங்களோட பேச மாட்டேன், நாங்க இவங்களோட தான் பேச்சுக்குவேன் அப்படின்னு அர்த்தாது. நீ என்ன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜக அவனுடைய ஒரு அங்கமான? அது RSS விஸ்வ இந்து பரிஷத் மாதிரி நீ ஒரு சங்கி கூடாரமா? சங்கி கட்சியானா? நீ சங்கி பிரிவான்னா? இல்ல, நீ ஒரு தனித்த கட்சி தானே. நீ யாருடைய ஓட்டை பிரிக்கிற? அதிமுக ஓட்டு. அப்ப அதிமுக உன்னை வரவேற்றாரா இல்லையா அவரு? அப்புறம் அதிமுக நீ பேசணும். நான் பேச மாட்டேன், பாஜக பேசுறேன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தல. அது உனக்கு எடப்பாடியோட மோதல், அப்போ ஈக்குவல். அங்கல்ல நீ பேசணும். நீ தனிச்சு நின்று 5.6% ஓட்டு வாங்கினா 2019லயே இவங்க அவ்வளவு வாங்கினாங்க. பிஜேபி உன்னை விட ஒரு பெரிய கட்சி கிடையாது பிஜேபி. இப்ப வீக்கன் நீ. சோ நான் வீக்கன் ஆயிட்டேன், பிஜேபிக்கும் கீழே தான் அப்படி ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறாரு அவரு? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சபர்டச் பண்ண பாக்குறாரு. அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க பாக்குறாரு டிடிவி. இது வேற ஒண்ணும் இல்ல. நிறைய சீட்டை கேட்பாரு. அவங்க போயிட்டு இவரோட முண்டுவாங்க. அவங்க எங்க இந்த சீட்டை தருவாங்க? எடப்பாடி பழனிசாமி தராத பிஜேபி எப்படி ஒரு சீட்டை கொடுக்கும்? சரி, எடப்பாடி பழனிசாமி மொத்தமே உங்களுக்கு ஒரு 50 சீட்டு தான் சொல்றாரு. பிஜேபி எவ்வளவு உனக்கு கொடுக்கும்? 6 சீட்டு 8 சீட்டு கொடுக்கும். இவ்வளவுதானே? உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ அங்க போய் நேரடியா பேசி 10 சீட்டை வாங்கிட்டு போயிடலாமே. நீ அதிமுக ஓட்டு உனக்கு தானே வரப்போகுது. ஒரு தொகுதியில பிஜேபி ஆதரவு ஓட்டு உனக்கு வர்றதை விட அதிமுக ஓட்டு தானே உன் வெற்றிக்கு ஆதாரமா இருக்க போகுது. அப்ப நீ எங்க பேசினா சரியா இருக்கும்? நீங்க சொல்லுங்க, எங்க பேசினா சரியா இருக்கும்? எடப்பாடியோட பேசினா தானே சரியா இருக்கும். பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்?